இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடையதுங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம் வாழ்க்கையில் நன்மையை பெருகச் செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 84வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்றது: தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அன்பானவர்களே, வசனம் சொல்வது கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர், பிரகாசிக்க பண்ணுகிறவர். எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடியவர். எந்த மனுஷனா இருந்தாலும் பரவாயில்லை, அவனை பிரகாசிக்க பண்ணக்கூடியவர். ஆடுகளுக்கு பின்பாக அலைகிறவனாயிருந்தாலும் பரவாயில்லை, தளவாடங்களுக்குள் ஒளித்து கொண்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். வசனம் இப்படியாக சொல்றது: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஒருவன் தேவனுக்கு உத்தமமாய் நடந்து விட்டான் என்று சொன்னா தேவன் நிச்சயமாய் அவனுக்கு நன்மையை வழங்கியே தீர்வார். உதாரணமாக வேதத்துல யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் வந்து சொல்றான், உம்முடைய ஆடு மாடுகள் எல்லாம் முடிஞ்சு, உம்முடைய பிள்ளைகள் வீடு முடிஞ்சு, சோத்திரம், பிள்ளைகள் எல்லாம் முடிஞ்சு, சோத்திரம், அவனுக்குண்டான எல்லாமே முடிந்து போனது. உலகம் அவனை பார்த்து சொல்லிச்சு, யோபுனுடைய ஆட்டம் முடிந்து போனது என்று சொல்லி. நண்பர்கள் வந்து சொன்னார்கள், நீர் ஏதோ பாவம் செய்ததுனால தேவன் உம்மை தண்டித்திருக்கிறார் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, யோபு தேவனை குறித்து ஒரு பொல்லாப்பும் வாயினால பேசலையா? எது உத்தமம்? அத்தனை இழப்புகளை சந்தித்த பிறகும் யோபு தேவனை குறித்து ஒரு பொல்லாப்பும் பேச இல்லையா? இதை பார்த்த மனைவிக்கு ஆச்சரியம். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதுதான் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனைப் போல ஒருவனும் பூமியிலே இல்லை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று வசனம் சொல்கிறது. யோபு மனிதர்களுடைய பார்வையில் உத்தமன் அல்ல, தேவனுடைய பார்வையில் அவன் உத்தமன். மனிதனுடைய பார்வையில் நம்ம உத்தமனா மாறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அன்பானவர்கள், ஒரு கேள்வியை வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பார்வையில் உத்தமர்களாய் விளங்குகிறீர்களா? மனிதனுடைய பார்வையில் உத்தமராய் விளங்குகிறீர்களா? தேவனுடைய பார்வையில் நீங்கள் உத்தமராய் விளங்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் நன்மைக்கு சொந்தக்காரர். தேவன் நன்மையை வழங்காம இருக்கவே மாட்டார். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். உங்களுடைய உத்தமத்தை இந்த நாளில் நீங்க காத்துக்கொள்ளுங்க. யோபு அத்தனத்தை இழந்தான், தன்னுடைய உத்தமத்தை மாத்திரம் இழக்க இல்லை. சொத்து போனது, ஆஸ்திகள் எல்லாம் போயிட்டு, அந்தஸ்து எல்லாம் போயிட்டு, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. உத்தம மாத்திரம் அவனிடத்தில் மிஞ்சி இருந்தது. அவனுடைய பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது. இந்த காலை வேளையில் உங்கள் உத்தமத்தை நீங்கள் காத்துக் கொள்வீர்களா இருந்தா உங்கள் பின்னிலைமை ஆசீர்வாதமாயிருக்கும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என் உத்தமத்தை காத்து நான் நடக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.